ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வீரர் நட்ராஜன் இந்திய அணியில் இணை போகிறதா தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றி ரோஹித் சர்மா பேசியிருக்காரு. அது என்ன பேசினார், ஏது பேசினார், எப்போ அந்த இணைவார், யாருக்கு பதில் இணையறாரு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம நட்ராஜன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு 2-3 வருஷம் முன்னே டெபியூட் ஆனார். இந்திய அணிக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அப்புறம் சில பல இன்ஜுரி இருந்தனால அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷம் நடந்த ஐபிஎல்லில் செம்ம கம்பேக் கொடுத்து நானும் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை காட்டினார். ஆனால் அவர் வேர்ல்டு கப்பில் எடுப்பான்னு பார்த்தோம். அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் பிளேயராக கூட எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு மீண்டும் இணைய போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆவேஷ் கான் அவர் இப்போ பேக்கப் பிளேயராக இருக்கார். ஆவேஷ் கான் அவர் சொந்த பர்சனல் விஷயமா அவர் நாடு திரும்ப போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அவருக்கு பதிலாக தான் நம்ம நட்ராஜனை இந்திய அணிக்கு பேக்கப் பிளேயரை எடுத்துகிட்டு வரதா தகவல் வெளியாக இருக்குங்க. நான் பேக்கப் பிளேயராக தானே வராரு, அப்புறம் என்ன நீங்கள் கேட்கலாம். பேக்கப் பிளேயர் இருந்தால் கூட சப்போஸ் இருக்கிற பிளேயிங் 15 அதான் பிளேயிங் 11 அந்த இருக்கிற 15 பேர் கொண்ட டீமில் யாருனா ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனால் கூட இவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் பேக்கப் பிளேயராக வந்தால் கூட சூப்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நட்ராஜன் அவங்க மொத்தத்தில் இந்திய அணிக்கு வந்தார்னாவே நம்ம சந்தோஷம்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. போலிங்கில் பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, எதிரணி பேட்ஸ்மேனை கலங்க வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக பால் போட்டுட்ருக்காங்க. சப்போஸ் எதனா ஒரு பிளேயருக்கு இன்ஜுரியோ, ஒரு சிராஜோ, ஹர்தீப் சிங்கோ சப்போஸ் யாருக்குன்னா இன்ஜுரி ஆனால் கண்டிப்பாக நட்ராஜனை இந்திய அணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் கிங்குங்க. ஜஸ்பிரீத் பும்ரா நட்ராஜன் டெத்தில் போட்டால் நினச்சி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா ஏக்கர் வைப்பார். அதனால் இந்த மாதிரி நட்ராஜன் இந்திய அணிக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆவேஷ் கான் அவர் ஏதோ சொந்த பிரச்சனையாக போகிறாரு. அவர் எப்படி சொல்கிறது, இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்தளவுக்கு அவர் சொல்கிற அளவுக்கு ஃபார்மில் இல்லை. அவர் போயிருக்குது அவ்வளோ இந்தியாவுக்கு பாதிக்காது. ஆனால் நட்ராஜன் வர்றது கண்டிப்பாக இந்திய அணிக்கு பலம் தான். அதனால் இப்போது இந்திய அணி இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த சுற்றில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது பங்களாதேஷ் தான் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக போட்டி ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன டீம் சொல்லலாம், பங்களாதேஷ் சின்ன டீம், ஆப்கானிஸ்தான் சின்ன டீம். ஆனால் அவங்க பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக செம்ம கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. அதனால் மேட்ச் கண்டிப்பாக சூப்பர் 8 சுற்று ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதுவும் வேறு 24 ஆஸ்திரேலியா அணி கூட எதிர்கொள்கிறாங்க. கண்டிப்பாக ரிவெஞ்ச் மேட்சாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக இந்திய அணி இந்த வருஷம் வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம தமிழக வீரர் நட்ராஜன் வேறு இந்திய அணியில் இணை போகிறதா தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலை அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.